சங்கீதங்களின் புஸ்தகம் 113வது சங்கீதம் 3, 4, 5 ஆகிய வசனங்கள். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறதான செய்தியினுடைய தலைப்பு பிக் காட், பெரிய தேவன். அதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு. நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. சமானமானவர் யார் என்று வசனம் கேள்வி எழுப்புவதை நம்மால் காண முடிகிறது. அவருக்கு ஈடானவர் யார்? அவருக்கு சமானமானவர் யார்? அவருக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் நீர் பெரியவர். அத்தனை பெரிய தேவனை ஆராதிக்கும்படிதான் நீங்களும் நானும் கூடி வந்திருக்கிறோம். நம்ம கூடி வந்திருக்கிறதான இடம் சிறியதா இருக்கலாம், கூடி இருக்கிறதான கூட்டம் சிறியதா இருக்கலாம். இந்த சமுதாயத்தில் பெரிய அளவில் பணபலம் படைக்காதவர்களாய் சிறியவர்களைப் போல காணலாம். ஆனால் அப்படிப்பட்ட நாம் ஆராதிக்க வந்திருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கும்படி வந்திருக்கிற தேவன் அவர் பெரியவர். பெரியவர் என்றாலும் பெரியவர் என்று அவரை எதோடையும் நாம் ஒப்பிட முடியாத அளவுக்கு மிக பெரியவர். புரியுதா உங்களுக்கு? அவரோடு கூட நம்ம எதையும் ஒப்பிட முடியாது, யாரையும் ஒப்பிட முடியாது. அத்தனை பெரிய தேவனைத்தான் ஆராதிக்கும்படி நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம உலகத்தின் கடையாந்திரங்கள் வழியாக கடந்து சென்று இந்த உலகத்தை அளந்து அது இத்தனை மைல் தூரம் என்று யாரால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? கண்டிப்பா என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, பல ஆண்டுகளா உலகத்தை கடந்து 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 போகிறவர்கள் புதுசு புதுசா நாடுகளையும் தீவுகளையும் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள். இப்ப கொலம்பஸ் எதை கண்டுபிடிச்சாரு தெரியாதோ? அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாரு? கொலம்பஸ். கடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. திடீர்னு ஒரு தீவு மாதிரி ஒரு தேசம் தெரியுது, அங்க மக்கள் வாழ்வதற்கான இடம் தெரிகிறது. உடனே அந்த தேசத்தை கண்டுபிடித்து மக்களை குடிபெயர்ப்பதற்கான ஏற்பாடை பண்றாங்க. அது அமெரிக்காவை என்ன செய்யுது? மாறுது. இப்படி காலம் கடந்து 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 புதுசு புதுசா தேசங்களும் தீவுகளும் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே என்ன செய்யுது இருக்குது. இது ஒன்றை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்னும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் மனுஷன் உலகம் முழுசையும் போய் அவ்வளவுதான் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் போய்கொண்டே தான் என்ன செய்கிறது இருக்கிறது. இன்னொரு தகவல் என்னன்னா, பூமிக்கு மிக அருகாமையில இருக்கிறதான ஒரு கோளுக்கும் பூமிக்கும் உள்ளதான அந்த டிஸ்டன்ஸ், பூமிக்கு அருகாமையில் இருக்கிறதான ஒரு நட்சத்திரம் அல்லது ஒரு கோள், இதுக்கும் பூமிக்கும் இருக்கிறதான அந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணி விஞ்ஞானிகள் சொல்றது என்ன தெரியுமா? 24 ட்ரில்லியன் மைல்ஸ். எவ்வளவு? 24 ட்ரில்லியன் மைல்ஸ். மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன்ஸ். பில்லியன் இன்டு பில்லியன், மில்லியன் இன்டு மில்லியன், பில்லியன். பில்லியன் இன்டு பில்லியன், ட்ரில்லியன். நீங்க இதை கணக்கு பண்ணணும்னா இதை எப்படி கணக்கு பண்றது அப்படிங்கிறத அந்த அளவீடு சொல்லுகிறவர்கள் சொல்றாங்க. ஒரு 1 போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு 24 சைவரை போட்டுக்கோங்க. இப்போ எண்ணுங்க, முடிஞ்சா எண்ணிக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அருகாமையில் இருக்கிற கோளே இருக்குதான். அப்ப
மற்ற கோள்களை குறித்து எண்ணி பாருங்கள். இப்போ சொல்லுங்க, இந்த படைப்புகளெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கும் எனக்கும் தோண வேண்டாமா, இந்த படைப்புகளை படைத்த என் ஆண்டவர் எத்தனை பெரியவர் என்று? அல்லேலூயா. நம்ம பார்க்குற சூரியனை கண்ணால் நேரடியாக பார்க்க முடியல, கண்ணு கூசுது. சூரியனை நேரில் பார்த்தா ஒரு 2 செகண்டுக்கு மேலே என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. வானத்தை இரவு நேரத்தில் அண்ணாந்து பார்த்து அங்கங்கே மின்னிக்கொண்டு இருக்கிறதான நட்சத்திரங்களை ஏதோ 1 2 எண்ணி நம்ம எண்ணிரலான்னு முயற்சி செஞ்சால் ஒரு 100க்கு மேலே எண்ண முடியல. திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்தே எண்ணுற மாதிரி இருக்கு, திருப்பியும் எண்ணதையே எண்ண மாதிரி இருக்கு, எண்ணவே முடியலை. அப்போ இத்தனை படைப்புகளையும் பார்க்கும்போது நமக்கு தோன்றுவதெல்லாம் என்ன தெரியுமா, இந்த சர்வலோகத்தை உண்டாக்கிய தேவன் பெரியவர். அந்த பெரிய தேவனை தான் ஆராதிக்கும்படி இன்னைக்கு நம்ம இங்கே உட்காந்துருக்குறோம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் இங்கே வேஸ்ட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வரல, நீங்கள் இங்கே ஏதோ கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துடுவோம் அப்படி வரல. நீங்கள் வந்திருப்பது ஒரு மகா பெரிய தேவனை ஆராதிக்கும்படி வந்திருக்கீங்க. நீங்கள் வந்திருப்பது ஒரு மகா பெரிய தேவனை பார்க்கும்படி வந்திருக்கீங்க. நீங்கள் வந்திருப்பது ஒரு மகா பெரிய தேவனிடத்தில் உங்கள் காரியங்களை சொல்லும்படி வந்திருக்கீங்க. நீங்கள் ஆராதிக்கிற, நான் ஆராதிக்கிற அந்த தேவன் மகா பெரியவர். இயேசுவும் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அப்போ அவர்களுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம்? அவர்கள் மரித்தார்கள், உயிரோட வந்தார்கள், திருப்பி கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு திருப்பியும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டுட்டாங்க. லாசர் கொஞ்ச நாள் வாழ்ந்தாரு, திருப்பி வயது முதிர்ந்த உடனே என்ன செஞ்சிட்டாரு, மரித்து போனார், அடக்கம் பண்ணப்பட்டுட்டார். யவீரு மகள் உயிரோட வந்தவள் மீண்டும் அடக்கம் பண்ணப்பட்டுட்டார். ஆனா இயேசு மரித்தார், 3ஆம் நாளில் உயிரோடு கூட வந்தார், மீண்டும் மரிக்கலைங்க. இன்றும் அவர் ஜீவனோடு நம்ம மத்தியில் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால தான் சொல்றோம் இயேசு பெரியவர். அதனால தான் சொல்றோம் இயேசு மகா பெரிய தேவன். மிக வேகமா how big our God is அப்படின்னு உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க போகிறேன். நம்முடைய தேவன் எத்தனை பெரியவர், அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நம்ம அறிந்து கொண்டு அவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஒன்று, நம்முடைய தேவன் எத்தனை பெரியவர். ஏசாயா 66வது அதிகாரம் 1வது வசனம். ஐசாயா chapter 66 verse 1. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம், நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. Right. Having heaven as throne and earth his footstool. நம்ம ஆராதிக்கும்படி வந்திருக்கிறதான தேவன் வானத்தை தனக்கு சிங்காசனமாகவும் பூமியை தனக்கு பாதபடியாகவும் கொண்ட தேவன். இப்ப கொஞ்சம் அந்த வசனத்தை இமேஜின் பண்ணி பாருங்க, கற்பனையில சிந்திச்சு பாருங்க. ஒரு சிங்காசனம், எத்தனை பேர் சிங்காசனத்தை பார்த்துருக்கீங்க? பார்த்துருப்போம், ஆனாலும் கை தூக்கல. இங்கே வேதம் சொல்லுது நம்முடைய ஆண்டவருடைய சிங்காசனம், வானம் அவருக்கு என்னதான் சிங்காசனம், பூமி என்னதான். அப்ப அங்க உட்காந்துட்டு காலை வச்சா எங்க தான் வைப்பாராம் அவரு? பூமியில தான் காலை வைப்பார். அவர் அங்க சிங்காசனத்துல உட்காருவாரு, அவர் கால் வந்து படுற இடம் எது? பூமி. இவ்வளவு பெரிய தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அவர் உட்கார்ந்து கால் நீட்டினாலே வானமும் பூமியும் எட்டும். இன்னும் வானத்தையும் பூமியும் எட்டுவதற்கு விஞ்ஞானிகள் என்னென்னமோ முயற்சி பண்றாங்க, எட்ட முடியல. ஆனா வேதம் சொல்லுது அவர் அங்க உட்கார்ந்து இங்க கால் நீட்டினா வானமும் பூமி என்ன செஞ்சிடும்? லிங்க் ஆயிடும். அத்தனை பெரிய தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. வானத்தை சிங்காசனமாய் கொண்டவர், பூமியை பாதபடியாய் கொண்டிருக்கிறதான தேவன். இது நமக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. என்ன தெரியுமா? அவர் வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதபடியாகவும் கொண்டிருக்கிற பெரிய தேவன். அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னன்னா, எவைகளை நாம் பிரமிப்பாய் இருக்கிறது என்று எண்ணுகிறோமோ
அவைகளை விட நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. நீங்க எதெல்லாம் பார்த்து பிரமிக்கிறீங்களோ, எவைகளெல்லாம் ரொம்ப பிரமிப்பா எண்ணுகிறீர்களோ, அது எல்லாவற்றை பார்க்கிறோம் இயேசு பெரியவர். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இத்தனை ஆண்டுகள்ல நீங்க எதையெல்லாம் பார்த்து பிரமித்தடைந்தீர்களோ, எவையெல்லாம் பார்த்து அப்படியே ஸ்டன்னாகி நின்னீங்களோ, எவைகளெல்லாம் பார்த்து பிரமிப்பாய் எண்ணினீர்களோ, அது எல்லாவற்றை பார்க்கிறோம் இயேசு பெரியவர். அல்லேலூயா. ரெண்டாவது, நம்ம ஆராதிக்கிறதான அந்த தேவன் எத்தனை பெரியவர். மத்தேயு 12வது அதிகாரம் 41வது வசனம் 42வது வசனம். Matthew chapter 12 verses 41 and 42. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோட எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோட எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். போதும். ரெண்டாவது, our God is greater than Jonah and Solomon. யோனாவிலும் அவர் பெரியவர், சாலமோனிலும் அவர் பெரியவர். இங்க நம்ம வாசிக்கும் போது நினிவேயின் பட்டணத்தார் யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினார்கள். அதை சொல்லிட்டு ஆண்டவர் இங்க வார்த்தையை சொல்றாரு, இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். 42வது வசனத்துல சொல்லும் போது, தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லையிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். உலகத்திலேயே தலை சிறந்த ஞானவான் சாலமோன் என்று அறிந்து சாலமோனின் ஞானத்தை கேட்க வந்தால், அதை சொல்லிட்டு இயேசு சொல்றாரு, இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இதுல இருந்து அவர் சொல்ல விரும்புவது என்னன்னா, யோனாவிலும் இயேசு பெரியவர், சாலமோனிலும் இயேசு பெரியவர். யோனாவை அவரை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக ஜனங்கள் எண்ணுகிறார்கள். ஒரே நாள் போய் பிரசங்கிக்கிறார். அழிவுக்கு நேராய் ஓடிக்கொண்டிருந்ததான நினிவே பட்டணம் மனம் திரும்புகிறது, அழிவில் இருந்து காப்பாற்றப்படுகிறது. யோனா தீர்க்கதரிசிய அதை தொடர்ந்து வருகிற சந்ததியார்லாம் இவரை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லவே இல்லை, யோனா தீர்க்கதரிசி பெரிய நபர், பெரிய ஆளு அப்படின்னு எண்ணுகிறார்கள். அவரை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் இயேசு சொல்றாரு, அந்த யோனாவிலும் இயேசு பெரியவர். அல்லேலூயா. சாலமோனை குறித்து சொல்றாரு, சாலமோனுக்கு ஈடு இணையா ஞானத்துல சிறந்தவர்கள் யாருமே இல்லை. சாலமோன் பெரிய ஞானவான். உலகத்துல ஞானவான தேடி 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 அப்புறம் இங்க ராஜஸ்ரீயே சாலமோன் தான் உலகத்திலே தலை சிறந்த ஞானவான்னு அவரை தேடி வந்தாலாம். இப்ப அதை சொல்லிட்டு தான் இயேசு சொல்றாரு, உலகம் முழுவதிலும் சாலமோன் தான் பெரிய ஞானி என்று எண்ணினாலும் அந்த சாலமோனை பார்க்கிலும் இயேசு பெரியவர். அல்லேலூயா. ஒரு காரியத்தை இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம், எவைகளை நாம் பெரிதாய் எண்ணுகிறோமோ அவைகளை விட இயேசு பெரியவர். அல்லேலூயா. யோனாவை ரொம்ப பெருசா எண்ணுனாங்க, ஆனா அந்த யோனாவை பார்க்கிலும் இயேசு பெரியவராயிருந்தார். சாலமோனை பெருசா நினைச்சாங்க, பெரிய ஞானவானா எண்ணினார்கள், அந்த சாலமோனை பார்க்கிலும் இயேசு பெரியவர். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த இயேசு யோனாவிலும் பெரியவர், அவர் சாலமோனிலும் பெரியவர். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த ஆண்டவர், எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த ஆண்டவர் யோனாவை பார்க்கிலும் சாலமோனை பார்க்கிலும் அவர் பெரியவர். இன்றைக்கு இந்த உலகத்தில் நீங்கள் எதெல்லாம் பெரிதா எண்ணுகிறீர்களோ அதை விட இயேசு பெரியவர். மூன்றாவது, எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. He is greater than what we ask and think. அவர் நாம் கேட்பதை விட நாம் எண்ணுகிறதை விட பெரியவராய் இருக்கிறார். திருப்பியும் சொல்றேன்,
நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நாம் கேட்பதை விட, நாம் எண்ணுகிறதை விட அவர் பெரியவராக இருக்கிறார். வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே அவர் நமக்கு செய்வார். அப்ப இதுல இருந்து ஒன்றை அறிந்து கொள்கிறோம். அது என்னன்னா, எவைகளை நாம் இவ்வளவுதான் என்று எண்ணுகிறோமோ அவைகளை விட இயேசு பெரியவர். நிறைய நேரங்கள்ல அவ்வளவுதான் நம்மளே என்ன செஞ்சிடறோம், முடிவு பண்ணிடுறோம். இதுக்கு மேல முடியாது, இவ்வளவுதான் எபிலிட்டி, இவ்வளவுதான் முடியும், இதுதான் நடக்கும், இப்படித்தான் அப்படின்னு நம்ம எவைகளை எண்ணுகிறோமோ அவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் இயேசு பெரியவர். அல்லேலூயா. அவருக்கு தெரியுங்க நம்ம எந்த நிலையில இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம யாரு, நமக்கு என்ன தேவை, சகலவற்றையும் அறிந்திருக்கிறவர். அப்படி அறிந்திருக்கிற தேவன் அவர் பெரியவராக இருக்கிறபடினால நம்ம கேட்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வாரா செய்வாரா? நிச்சயமா செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையே, நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக தான் அவர் செய்வார். ஒரு நாள் உங்களுக்கு ஒரு குறையும் வைக்கவே மாட்டார். ஒரு நாள் ஒரு குறையும் வைக்க மாட்டார். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதோட சிறப்பாக உங்களுக்கு செய்யணும்னு அவர் ஆசைப்படுவார். நீங்கள் என்ன அவர்கிட்ட வேண்டி கொண்டு இருக்கிறீங்களோ அதோட சிறப்பாக செஞ்சு உங்களை பெருமைப்படுத்தணும், மேன்மைப்படுத்தணும், உங்களை அழகுபடுத்தணும். இதுதான் அவருடைய ஆசை. இதுதான் அவருடைய ஆசை. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய தேவன் அவர், பெரிய தேவன் அவர். கடைசி அவர் காரியத்தை சொல்லி ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 12வது வசனம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்களையும் வாசிச்சிடலாம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்துள்ளோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். His name is the greater name to save people. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்தை விட பெரிய நாமம் ரட்சிப்பதற்கு. உலகத்தில் இருக்கிறதான மனிதர்களை ரட்சிக்கணும்னா இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லவே இல்லை. இயேசுவின் நாமம் அது பெரிய நாமம். அல்லேலூயா. வசனம் அப்படித்தானே சொல்லுது. அவராலே அன்றி வேற ஒருவராலும் என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லை. ஆனால் உலகத்தில் மனுஷன் விமோச்சனத்தை தேடி, ரட்சிப்பை தேடி கிழக்குக்கும் மேற்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் ஓடிக்கிட்டு இருக்கிறான். தன்னுடைய சரீரத்தை வருத்தி கொண்டு இருக்கிறான். ஏதாவது பண்ணிடலாமா அப்படின்னு நினைக்கிறான். எப்படியாவது விமோச்சனம் கிடைச்சிடாதான்னு தவிக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுது, ஒருவனை ரட்சிக்க வேண்டும் என்றால் அதற்கு பெரிய தேவன் இயேசு மாத்திரமே. இயேசு தான் ஒருவரை விமோச்சனம் அடைய செய்ய முடியும். இயேசு தான் ஒருவரை ரட்சிக்க முடியும். அவருடைய நாமம் இல்லாமல் ஒருவரும் ரட்சிப்படைய முடியவே முடியாது. 4 காரியங்களின் வழியாக இயேசு நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எத்தனை பெரியவர் என்பதை உங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறேன். 1, அவர் நாம் எவைகளை பிரமிப்பாய் இருக்கிறது என்று எண்ணுகிறோமோ அவைகளை விட பெரியவர். 2, எவைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம பெரிதாய் எண்ணிக்கொண்டு இருக்கிறோமோ அவைகளை விட இயேசு பெரியவர். 3வது, இவ்வளவுதான் என்று நாமே ஒரு முடிவு கட்டுகிற காரியங்களை விட அவர் பெரியவர். 4வது, ரட்சிப்பதற்கு அவர் பெரியவர். அல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவர் பெரியவராய் இருந்து செயல்படுவார்.
உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவர் பெரிய காரியங்களை செய்வார். தேவனால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனா இந்த இடத்துல நின்று மனதார உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துறேன். பெரிய தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார்.